Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். செம சாஃப்டான பூரண கொழுக்கட்டை பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன்ல ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன். அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி நம்ம ஏன் செய்யறோம், ஏன் இந்த தண்ணியில வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா வேக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி செய்யும்போது மாவோட பச்சை வாசனமும் இருக்காது, அதே மாதிரி சாஃப்டாவும் இருக்கும் கொழுக்கட்டை. இந்த மாதிரி செய்யாம அரிசி மாவுல டைரக்டா நம்ம கொதிக்கிற தண்ணி மட்டும் சேர்த்து அப்படியே கலந்து பிசைஞ்சு எடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல் அடிக்கும். அரிசி மாவோட ஸ்மெல்லு நீங்க என்னதான் வேக வச்ச, நீங்க என்னதான் கொதிக்கிற தண்ணி ஊத்தினாலும் அரிசியோட பச்சை வாசனை அடிக்கும். கொழுக்கட்டை நம்ம செய்யும் போது சாஃப்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து மாவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம்னா ஆறி போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு சாஃப்டா தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மாவு வந்து இன்னும் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கையில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு கூடவே ஒன்றா அப்படியே பிசைஞ்சு விடுங்க. நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அழுத்தி பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா திரட்டி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒன்று கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது. இன்னொன்று, நீங்கள் அந்த மாவு வந்து வெது வெதுப்பாக இருக்கும் போதே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி மாவை ஒரு பாக்ஸில் வச்சு நல்லா மூடி வச்சுடுங்க. அது காயாமல் இருக்கும். இப்போ கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஓகே ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி அந்த அச்சை சுற்றி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. கேப்பே இல்லாத மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு குலோப்ஜான் எடுத்திருக்கேன். அதுவும் மினி சைஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குலோப்ஜான் உள்ளே வச்சுட்டு அந்த மீதி கேப்பையும் அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த அச்சிலிருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம நெய் சேர்த்துனால அச்சிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து அந்த குலோப்ஜான் கூடவே கொஞ்சம் பால்கோவா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3வது வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பால்கோவாவை சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க. ஒன்று அப்படியே பிசைஞ்சு இந்த ஸ்டஃபிங்குள்ளார, இந்த மாவுக்குள்ளார நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. கீழே அப்படியே சீல் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு பால்கோவா சேர்த்துனதும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா தளன்னு கொதிச்சதும் மேலே வந்து ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதை எடுங்க. நம்ம பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறதுனால கொழுக்கட்டை பாருங்கள், விரிசலே இல்லாமல் செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.